நீ ஜோசிக்காரர் எங்கே இருக்கிறாங்க, ரைட் போய் பாரு, 150 ரூபா பீஸ். ஒருத்தர் பார்த்தேன், அவர் வந்து என்னென்ன சொன்னாருங்கிறத நோட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இன்னும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். அடுத்து ஒரு ஒரு கொஞ்சம் தூரம் போனால் அங்கே விசாரித்தேன். அந்தந்த ஏரியாவில் ஒருத்தர் இருப்பாங்களே டவுனில், அங்கே போய் அவர்கிட்ட போய் பார்த்தேன். எல்லாம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படியே 4 பேர்கிட்ட பார்த்தேன். என்ன தான் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம், ஒரே மாதிரி சொல்கிறாங்களா, ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போனேன். செலக்ட் பண்ணுறதுக்கு தான், ஜோசிக்காரரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று, ரெண்டாவது நமக்கு ஒரு ஐடியாவும் தெரியறதுக்காக தான் ஒன்று. அதில் வந்து 4 பேர்த்தில் ஒருத்தர் தான் செலக்ட் ஆனார். அப்படியே கன் மாதிரி அடித்தார். அவர் சொன்ன பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு வயசு 70 ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இருப்பேன். ஒரு இடத்த வந்து விற்கிற விருப்பமே இல்லை, விற்றுப்பிடும் அப்படின்னு சொன்னார். நீ விற்றினா தான் டெவலப் ஆகும் அப்படின்னாரு. அதான் அவன் சொத்தை விற்க வைக்கிறதுலாம் எனக்கு என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னாரு. எனக்கு என்ன கொண்டாந்து கொடுக்க போறியா சொத்தில் அந்த இல்லை இல்லையா, இதுதான் ஜாதகம் சொல்லுது, நான் சொல்லலை, இதனுடைய ஜாதகம் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. மீதி ஆளுங்களாம் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே மலிப்பிட மாதிரி, சிலர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நமக்கு நல்லா சொல்கிறாங்கப்பா, அவர் நல்லா சொல்கிறாங்கன்னா அப்படியே ஆகும் இப்படி ஆகுவாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா ஒன்றுமே நடக்காது. நிறையா பேர் நல்லா இனிக்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவும் நடக்கும். அப்போதைக்கு திருப்திகரமாக இருக்கும், அது முக்கியம் கிடையாது. கணேர்னு அடிச்சு சொன்னால் ஆகும் ஆகாது, இப்படி பண்ணாது. ஜாதகம் அப்படி தான் சொல்லுதுன்னு. ஜோசிக்காரெலாம் பொய்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஜோசியம் பொய் இல்லை. ஜோசியம் சொல்கிற ஜோதிடர் சிலர் பொய். அவங்க வந்து காசுக்காக இதை தான் சொல்லி பொழப்பு நடக்குது. ஒரு இடத்துல போய் மாட்டோம் பாருங்கள், போர்டு போட்டிருந்தாங்க. போனேன், உள்ளே போனால் லேடிஸ் பேர் போட்டிருந்தாங்க. ஏதோ அதுக்கு எதாவது படிச்சுக்கிறாங்க, அதிகமாக படிப்பு அதை பற்றி. சரி டீப்பாக பார்த்து சொல்லுவாங்களே என்னமோன்ட்டு போனேன். போய் பார்த்தா அவங்க எங்கள் ஒய்ஃப் தாங்க. அவங்க வந்து வெளியில் எங்கே போய்க்கிறாங்க, இன்றைக்கி வரமாட்டாங்க. நானும் ஜோதிடம் பார்ப்பேன், 2 பேருமே பார்ப்போம் அப்படின்னாங்க. நான் இப்போ கேட்கலாமா வேணாமான்னு நினச்சேன். அவர் மேலே சரி எந்திரிச்சு போயிடலாமா நினச்சேன். சரி எதுக்கும் என்ன சொல்கிறார் பார்க்கலாம், தெரிஞ்சதுக்கு இல்லையான்ட்டு பார்த்தா ஒன்றுத்துக்குமே உதவாத ஆளுங்க. புத்தகத்தை பார்த்து படிக்கிறாரு, அந்த இதில் போட்டு படிக்கிறாரு ஒழிய நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிறத சொல்லலை ஒரு ஆள். நான் சொன்னேன், ஏங்க இது மாதிரி அரைக்குறையெல்லாம் பார்த்து என்னத்துக்கு நீங்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா, கஸ்டமர் வரதுக்காக ஒரு 100-200க்காக வந்து எதோ நீ சொல்லி எதுவுமே இல்லை. இந்த இவர் வந்து அவர் பார்க்குறாரு, சூரியன் சந்திரனை பார்க்குறாரு, சந்திரன் சூரியன் பார்த்து கேது ராகுன்னு. இந்த யாரை பார்த்தா எனக்கு என்னங்க இருக்குது, இல்லை நான் படிச்சுக்கிறேன், நீ படிச்சுக்கோ, எனக்கு நான் என்ன கேட்குறேங்கிறத சொல்லுங்கள். நான் டெவலப் ஆகும்னா ஆக மாட்டேனா, எப்போ ஆகும், எப்போ கடன் தீரும், நான் வாடகை வீடு ஒன்று பார்க்கலான்ட்டுக்கிறேன், எந்த பக்க திசை இருக்கலாம், அது பார்த்து சொல்லுங்கள். அது வந்து குறிப்பாக சொல்லுங்கள். நான் சொல்கிறேங்க, அவர் பார்க்குறாரு, இவர் எப்பயும் திருப்பி பார்த்துட்டு யாராக பார்க்குறாரு, பீஸ் கொடுத்து வந்துட்டேன், என்னத்துக்கு நமக்கு பாவம் அந்த ஜோசிக்காரர் சொன்னதுக்குன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். அதாவது ஒரு 10 பேர்கிட்ட பாருங்கள், ஒரே 2 நாள் பெனக்கெடுங்க இதுக்காகவே. அதில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கரெக்டாக சொல்லக்கூடிய ஆள் இருப்பாங்க. நான் இது சொன்னால் அப்படியே சாதாரணமாக விட்டுறதில்ல, எடுத்துகிட்டு போய் டைரியில் எழுதுறேன். 6 மாதம் கூட்டமே எடுத்து படித்து பார்க்குறேன், யார் எவ்வளோ பாயிண்ட் கரெக்டாக சொன்னாலும் எவ்வளோ பொய் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். அது மாதிரி ஜோதிடக்காரர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க வந்து ஜாதகத்தை வச்சு அதுக்கு கணிச்சு சொல்லுவாங்க. சும்மா ஒரு ஒப்பீனியன் சொல்லுது, ஏமா தொழில் செய்யலாமா வேணாமா, இது பண்ணலாமா வேணாமா, இவன் எப்படி என்ன அப்படிங்கிறது மாதிரி அது வந்து பொதுவான ஒரு ஒப்பீனியன். ஆனால் ஜாதகக்கார்ட்ட போகும்போது ஜாதகத்தை பார்த்து அதை லிங்க் பண்ணி அதனுடைய வச்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு நிச்சயமாக இது வீடியோ உபயோகம் இருக்கும். இது மாதிரி பல பேர்கிட்ட பார்த்து ஒருத்தர் தேர்வு பண்ணிக்கங்க.